தேர்ஸ்டேவோட மினி விலாக் தான். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து எழுந்தவுடனே கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சீரகம், சோம்பு, மிளகுலாம் ஊற வச்ச தண்ணியை காலையில் குடிச்சிட்டு இன்றைக்கி என்ன லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ அதுக்கான காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டீ போடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து 2 டேஸாக பசும்பால் வாங்கிட்டு இருக்கேன். இனிமேல் ரெகுலராக பசும்பாலே வாங்கிக்கலாம். குடிக்கிறோம் கொஞ்சம் நல்லதாக குடிக்கலாமே அப்படின்ற மாதிரி இப்போ பால் போடுறவங்க கிட்ட சொல்லி பசும்பால் வாங்கிட்டு இருக்கேன் ரெகுலராக. ஸோ இன்னையோட லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல், அப்புறம் தக்காளி ரசமும் ஆம்லேட் பண்ணி கிஷோருக்கு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணிருந்தேன்னா வெண்பொங்கலும் சிறுதானியத்தில் வெண்பொங்கல், தோசை, சாம்பார் வச்சு பேக் பண்ணி அவங்களை அனுப்பியாச்சு ஆஃபீஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பேக்கிங் ஒர்க்ஸ் இருந்துச்சு. நான் மிட் நைட்டில் ஒரு 4:30 to 5 o'clockலாம் எழுந்து இந்த பேக்கிங்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ காலையில் வந்து ஒரு கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஒர்க் ப்ரெஷராக இருந்தாலுமே வந்து இந்த விஷயத்தை விடவே கூடாது, பேக்கிங் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றனால இங்கே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி வந்து கோதுமை நாட்டு சக்கரை போட்டு வந்து பனானா கேக் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரௌனியுமே பண்ணுறேன். ஸோ இன்னையோட இந்த vlog அவ்வளோதான். நாளைக்கு சந்திப்போம்.